இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃபெல்ஸை யூஸ் பண்ணியே நம்ம ஒரு லீப் இயரா இல்லை நாட் அ லீப் இயரா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ லீப் இயர் நாட் அ லீப் இயர் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு பிப்ரவரி மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா 29 டேஸ் வரும். அது வந்து 4 வருஷத்துக்கு ஒரு திருப்பு தான் வரும். அந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த இடத்துல ஃபைண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, என்னோட இயர் வந்து லீப் இயரா இல்லை நாட் அ லீப் இயரா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ப்ராஜெக்ட் தான் நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட இன்புட் வந்து இயர்னு ஒன்று தேவைப்படுது. 2025 அப்படின்னு நான் தேடுறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 வருஷத்துக்கு ஒரு திருப்பு வரதுனால இந்த இடத்துல இயர் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? 4 வருஷத்துக்கு ஒரு திருப்பு வரதுனால அதை வந்து நான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கண்டிஷன்ஸை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல என்ன செக் பண்ணுறேன், இட் இஸ் அ லீப் இயர் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அதர்வைஸ் எல்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, console.logல இட் இஸ் அ நாட் அ லீப் இயர் அப்படின்னு நான் சொல்லி இப்படி நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? இந்த மாதிரி நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, என்னோட அவுட்புட் 2025 நாட் அ லீப் இயர். ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து பிஃப் மந்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 டேஸ் தான் இருக்குது. ஆனால் 2024 பிஃப் மந்த்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 29 டேஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், 2024 கொடுக்குறேன், எனக்கு அவுட்புட் வந்து இப்படி கிடச்சிருச்சு. இப்போ 2027 கொடுக்குறேன், 7 கொடுத்தா பாருங்கள் நாட் அ லீப் இயர் கிடச்சிருக்கு. 2028 கொடுக்குறேன், 4 வருஷத்துக்கு ஒரு திருப்பு தான் லீப் இயர் வரும். நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கா? இங்கே பாருங்கள், 2028 நான் போகிறேன். இந்த இடத்துல என்னோட 2028 பிஃப் மந்த்தை போய் செக் பண்ணுறேன், 29 டேஸ் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து அதே இது வந்து நீங்கள் 27லையோ இல்லை 28லையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிஃப் மந்த் வந்து 28 டேஸ் தான் இருக்கும். 29 டேட் எங்கே இருக்குதோ அதுதான் லீப் இயர். அதை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சிம்பிளாக உங்களோட இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைடட் பை 4, உங்களோட இயர் வந்து டிவைடட் பை 4 அண்ட் ஈக்குவல் டு 0ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது லீப் இயர், இல்லைனா நாட் அ லீப் இயர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதே இடத்துல இன்னும் ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, செக் இஃப் த கேரக்டர், நீங்கள் வந்து ஒரு கேரக்டரை ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வவ்வலா இல்லை வவ்வல் இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து வவ்வல் ஆர் நாட் அ வவ்வல் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ண போகிறோம். இதை எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறதா நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இதில் நமக்கு வவ்வல்ஸ் அப்படின்னா நமக்கே தெரியும், AEIOU அப்படிங்கிறது தான் நம்மளோட வவ்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட கேரக்டர் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது வவ்வலா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இஃப் அப்படின்னு கொடுத்து என்னோட கேர் அப்படிங்கிற ஏரியா ஏ அப்படின்னு இருக்கா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்கேட் எய்தர் ஆர் ஒன் கண்டிஷன் வில் பி ட்ரூ, நம்ம அதனால அதுதான் யூஸ் பண்ண முடியும். ஆர்கேட் யூஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கேர் ஈக்குவல், இந்த இடத்துல ஈக்குவல் டு அப்படிங்கிற இடத்துல இ அப்படின்னு கொடுக்க போகிறேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஒரு கேர் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு அப்படிங்கிற ஏரியாவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ அப்படின்னு செக் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு என்ன பண்ணுறேன் அப்படின்னா OU அப்படின்னு கொடுக்கணும். இப்போ மறுபடியும் கேர் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ள ஓ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மறுபடியும் வந்து நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா கேர்க்குள்ள ஈக்குவல் டு அப்படிங்கிற ஏரியாக்குள்ள யூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா வவ்வல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது வந்து அப்பர் கேஸ் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி நீங்கள் லோயர் கேஸும் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நான் லோயர் கேஸையும் நான் டைப் பண்ணிக்கிறதுக்கு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, AEI, இந்த இடத்துல வந்து ஐ, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓ, அதுக்கு அடுத்து வந்து யூ அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இட்ஸ் அ வவ்வல் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். இங்கே பாருங்க, இது வந்து வவ்வல் லெட்டர்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். இல்லை அப்படின்னா எனக்கு இட்ஸ் நாட் அ வவ்வல் லெட்டர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். இட்ஸ் நாட் அ வவ்வல் லெட்டர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எப்படி கொடுத்துக்கலாம் அப்படின்னா நாட் அ வவ்வல் அப்படின்னு நீங்கள் வந்து இப்படி டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ ஏ அப்படிங்கிறது எனக்கு வவ்வல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ எஸ் அப்படின்னு கொடுக்குறேன், இட்ஸ் அ நாட் அ வவ்வல் அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு. Q அப்படின்னு கொடுக்குறேன், இட்ஸ் அ நாட் அ வவ்வல் அப்படின்னு கிடைச்சிருக்கு.
அதே இது எனக்கு வந்து யூ கொடுக்குறேன், இட்ஸ் அ வவ்வல் அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்க வவ்வல்னு கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது வவ்வலா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்படி செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்த நீங்க நல்லா பார்த்துக்கணும். என்ன பண்றோம் அப்படின்னா ஆர் கேட்டோட பர்பஸ் தெரியுதா? நம்ம எய்தர் ஆர் ஒன் கண்டிஷன் வில் பி ட்ரூ. நமக்கு வந்து அந்த இடத்துல நீங்க கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டர் ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தா கூட அவுட்புட் வில் பி ட்ரூ அப்படிங்கிறதா இந்த இடத்தோட மீனிங். இப்போ இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ லாஸ்டா நான் என்ன பண்றேன் அப்படின்னா சும்மா ஒரு லாகின் கிரெடென்ஷியல் வச்சு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? லாகின் கிரெடென்ஷியல் அப்படிங்கிறத வச்சு நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன். இதோட நம்ம வந்து இஃபெல்ஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டாபிக் உள்ள நம்ம நெஸ்டட் ஆஃப் இஃபெல்ஸ், லேடர் ஆஃப் இஃபெல்ஸ் அதுக்குள்ள நம்ம போயிடலாம். இப்போ பாருங்க என்னோட ஒரு லாகின் பேஜ் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா லாகின் கிரெடென்ஷியல் எப்படி நமக்கு வந்து சிம்பிளா ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிம்பிள் லாகின் ஆத்தென்டிகேஷன்ஸ் எப்படி நமக்கு நடக்குது அப்படிங்கிறத நான் இங்கே வந்து சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ சப்போஸ் உங்களோட யூசர் நேம் இருக்கு, ஓகேவா? இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட யூசர் நேம் வந்து நான் அட்மின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோட சிஸ்டமோட பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து சும்மா நான் 1 2 3 4 5 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா என்னோட ஈஃப் அப்படிங்கிற ஏரியாவில் உங்களோட நீங்க டைப் பண்ண இந்த இடத்துல வந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய யூசர் நேமும் ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் ஆஃப் அட்மின் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அட்மின் அப்படின்னு இருந்தாலும் and கண்டிஷன் போட்டால் தான் நமக்கு போத் கண்டிஷன் வில் பி ட்ரூ அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாஸ்வேர்ட் ட்ரிபிள் ஈக்குவல் டு அப்படிங்கிற இடத்துல 1 2 3 4 5 அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா console.log அப்படிங்கிற ஏரியால லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு கிடைக்கும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னா இன்வாலிட் யூசர் நேம் அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல பாருங்க இன்வாலிட், இந்த இடத்துல இன்வாலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ உங்களோட யூசர் நேம் வந்து அட்மினா இருக்கு, பாஸ்வேர்டு 1 2 3 இருக்குன்னா உங்களுக்கு லாகின் சக்சஸ்ஃபுல்னு கிடைக்கும். இப்போ இதே இடத்துல நான் ஒரு லைன் ஸ்மாலா போட்டா கூட எனக்கு வந்து இன்வாலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்துடும். இதை மாதிரி நீங்க சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்டை நீங்க இஃபெல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லேடர் ஆஃப் இஃபெல்ஸ் அப்படின்னா என்ன, நெஸ்டட் ஆஃப் இஃபெல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா பேசலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து நீங்க ஜாவாஸ்கிரிப்டோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். பபாய்.